ராகுலுக்கு பாடம் புகட்டிய யோகி, கனவிலும் நினைத்தே பார்க்காத ஆப்பு. மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கு ஜனாதிபதி ஒப்புதலும் வழங்கிவிட்டார். முந்தைய திட்டத்தில் இருந்த பல பிரச்சனைகள் களையப்பட்டு நேர்த்தியான வடிவத்தில் புது பெயருடன் இந்த திட்டம் அமலாகி இருப்பது எதிர்க்கட்சிகளின் கண்ணை உறுத்த தொடங்கியது. அதனால் அந்த மசோதாவை எதிர்த்து தொடர்ந்து தற்போது வரை பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதுகுறித்து கூறும்பொழுது, பிரதமர் மோடிக்கு 2 விஷயங்கள் மீது ஆழ்ந்த வெறுப்பு உண்டு. மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மற்றும் ஏழைகளின் உரிமைகள். மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் என்ற தொலைநோக்கு பார்வையின் வாழும் வடிவமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் திகழ்கிறது. இது கோடிக்கணக்கான கிராமப்புற இந்தியர்களுக்கு ஓர் உயிர் நாடியாக இருந்து வருகிறது. மேலும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஒரு முக்கியமான பொருளாதார பாதுகாப்பு வலையாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த திட்டம் பிரதமர் மோடியை எப்போதும் கலக்கமடைய செய்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக அவரது அரசாங்கம் இந்த திட்டத்தை திட்டமிட்டு பலவீனப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. இன்று அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முற்றிலுமாக ஒழிப்பதில் உறுதியாக இருக்கிறார். இந்த புதிய மசோதா மகாத்மா காந்தியின் லட்சியங்களுக்கு நேரடியான அவமதிப்பாகும். பெரிய அளவிலான வேலையின்மை மூலம் இந்தியாவில் இளைஞர்களின் எதிர்காலத்தை அளித்த பிறகு மோடி அரசாங்கம் இப்போது ஏழை கிராமப்புற குடும்பங்களின் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை குறிவைக்கிறது என்று ராகுல் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வர, அதற்கு மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றனர். அந்த வரிசையில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது பங்கிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார். அவர் பேசும்பொழுது, ஏற்கனவே அமலில் இருந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சரியான நேரத்திற்கு வேலை வழங்குவதில்லை, சரியான நேரத்திற்கு ஊதியம் வழங்குவது இல்லை என்று கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். போலி அட்டை, வேலைக்கே வராமல் போலியாக வந்தது போல கணக்கு பதிவு செய்தல், தாமதமாக ஊதியம் வழங்குதல், செலவு கணக்குகள் இன்றி என பல நிலைகளில் ஊழல் பரவி கிடந்தது. தற்போது பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள திட்டத்தால் கிராம மக்கள் பெரிய அளவில் பலனடைவார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த காலங்களில் இதுபோன்ற திட்டங்களை ஏன் கொண்டு வரவில்லை என்று பொதுமக்கள் எதிர்க்கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்பினால் அவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த பயத்தில் தான் புதிய திட்டத்தை எதிர்க்கின்றனர். புதிதாக கொண்டு வரப்பட்ட விபிஜி ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விலக்குவதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தியாவை பல ஆண்டுகளாக கொள்ளையடித்தவர்கள் பிரதமர் மோடியின் வெளிப்படையான நிர்வாகத்தை நோக்கி கேள்வி கேட்கின்றனர். நாட்டில் இளைஞர்கள், ஏழைகளை பட்டினியில் வாடச் செய்த எதிர்க்கட்சியினர் தற்போது நாட்டை வலிமையாக்குவதற்கு எடுக்கப்படும் வெளிப்படையான நடவடிக்கைகள் மீது கேள்வி எழுப்புகிறார்கள். பிரதமர் மோடியின் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்வை மேம்படுத்தும், வேலைவாய்ப்பினை உறுதி செய்யும். இந்த திட்டம் கிராமங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்பு 100 நாட்களாக இருந்த வேலைவாய்ப்பு புதிய திட்டத்தில் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தால் கிராமங்களின் உள்கட்டமைப்புகள் மேம்படுவது உறுதி செய்யப்படும் என்று பேசியுள்ளார்.